ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் கீர்த்து. இன்றைக்கி நம்ம ஒரு ஹோம்மேட் ஹேண்ட் வாஷ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது கூடயே வழக்கம் போல் நம்மளோட ஹேர் கேர் ரொட்டீன் அண்ட் ஒரு ஃபேஸ் கேர் ரொட்டீனும் பார்க்கலாம். இது எல்லாமே ஒரு பயங்கரமான டிஸ்இன்ஃபெக்டண்ட்டாக இருக்கும். இப்போ இருக்க சுச்சுவேஷனில் டிஸ்இன்ஃபெக்டன்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நாமளே ப்ரொடெக்டிவாக வச்சுக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக ரொம்ப டிஸ்இன்ஃபெக்டண்ட்டான ஒரு ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா 3 ஆப்ஷன் கேட்கும். அந்த 3த்தில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்போலாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்போலாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபஸ்ட்டு ஹேண்ட் வாஷ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு நான் ஒரு சோப் எடுத்து நல்லா துருவி வச்சுக்கிறேன். நீங்கள் புது சோப்புன்னு இல்லை, பழைய சோப்பு, அதாவது மீந்து போயிருக்கும்ல குட்டி குட்டி சோப்பு, அதை கூட எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா துருவி வச்சுக்கோங்க. எந்த சோப் வேணால் எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா துருவினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது. இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஹேண்ட் வாஷ் செய்கிறதுக்கு ஒரு எம்டி வெசலில் நம்ம இன்றைக்கி ஒரு சோப் எடுத்துருக்கோம், ஒரு ஃபுல் சோப் எடுத்துருக்கோம். அதுக்கு 1லேருந்து 1.5 லிட்டர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் புது சோப் தான் எடுக்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. ஆல்ரெடி யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கும்ல அந்த சோப் கூட எடுத்துக்கலாம். 1.5 லிட்டர் அளவு தண்ணி ஊற்றிட்டு நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான வேப்பிலை எடுத்துக்கிறேன். ஒரு கையளவு ஃப்ரெஷ்ஷான வேப்பிலை எடுத்து உள்ளே போட்டுக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான வேப்பிலை கிடைக்கல அப்படின்னா பவுடர்டு ஃபார்மில் ப்ரிசர்வேட்டிவ் வேப்பிலை இருக்கும், அதையும் வாங்கி அது ஒரு 2லேருந்து 4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இது கூடயே 2 ஸ்பூன் அளவு மஞ்சள் சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் அளவு மஞ்சள், இது கூடயே 1 ஸ்பூன் அளவு வசம்பு பவுடர் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வசம்பு பவுடர் கிடைக்கல அப்படின்னா பக்கத்தில் இருக்க மளிகை சாமான் கடையில் வசம்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குச்சி மாதிரி ஒன்று தருவாங்க. வெயிட் அதையும் நான் காமிக்கிறேன் இருங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவு வசம்பு பவுடர் சேர்த்துருக்கோம். உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி தான் இருக்கும் வசம்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா. இந்த மாதிரி வசம்பு ஒன்று வாங்கி நல்லா தட்டி உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிட்டு இதை நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை இப்படியே இதில் இருக்க வேப்பில் எல்லாத்தையுமே எடுத்துருங்க. இப்போ இதுக்குள்ளே இருக்க வேப்பில் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் அதை யூஸ் பண்ணுவோம். இப்போ வேப்பிலெல்லாம் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம துருவி வச்சுருக்கோம்ல சோப்பு, அந்த எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்து நல்லா கலக்கி விட்டுடலாம். இந்த ஹீட்லேயே அந்த சோப்பு எல்லாமே மெல்ட் ஆயிரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி அடிக்கடி நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் சோப் நல்லா மெல்ட் ஆகும். அப்பப்போ பொங்கும் போது மட்டும் லைட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சோப் மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த சோப் எல்லாமே மெல்ட் ஆகட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம கிளிசரின் சேர்க்க போகிறோம். கிளிசரின் என்கிட்ட இருந்துச்சு, அதனால நான் சேர்க்குறேன். கிளிசரின் சேர்க்கறதுனால இந்த ஹேண்ட் வாஷ் ஒரு கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் ஆகும். அதுக்கு தான் கிளிசரின் சேர்க்குறோம். சப்போஸ் உங்கள்கிட்ட கிளிசரின் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் கிளிசரின் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 2 கரண்டி அளவு எடுத்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு நான் கிளிசரின் சேர்த்ததும் சேர்க்காததுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸையும் காமிக்கிறேன். ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. இப்போ இதை ஃபுல்லாக கலந்து விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு 10 ஹவர்ஸ்க்கு அப்புறமா நல்லா கட்டியாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா கட்டியாக இருக்கும்.
ஒரு ஸ்லைம் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்படியே இந்த ஒரு ஸ்டேஜில் வந்து இது நம்ம நல்லா கலக்கி விட்டுறலாம். நல்லா கலக்கி விட்டோம் அப்படின்னா ஒரு திக்கான லிக்விடி கன்சிஸ்டன்சியில் வரும். இதோ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும். எம்டி பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாட்டிலில் ஸ்டோர் பண்ணும்போது ஒரு 3/4 அளவு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது கொஞ்ச நேரத்துலேயே வந்து லைட்டாக கட்டி ஆயிரும். ஸோ எப்பயுமே யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஷேக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். இதை வந்து ஒரு தடவை நான் யூஸ் பண்ணியும் காமிக்கிறேன். இதில் வந்து நம்ம நார்மல் ஹேண்ட் வாஷில் இருக்க மாதிரி ரொம்ப நுர வராது, லைட்டாக தான் நுர வரும். இப்போ இந்த சுச்சுவேஷனில் நமக்கு நுர வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கிடையாது. இதில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப டிஸ்இன்ஃபெக்டண்ட்டான இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இதை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். இது ஒரு 6 months வரைக்குமாச்சும் வரும். ஒரே ஒரு சோப் வச்சு தான் பண்ணியிருக்கோம் நம்ம, ஆனால் 6 months வரைக்கும் இது வரும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம ஹேண்டை வந்து 20 seconds ஆகுது மினிமம் வாஷ் பண்ணணும். ஸோ ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹேர் கேர் ரொட்டீன் அண்ட் ஃபேஸ் கேர் ரொட்டீன் பார்த்துடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 2 சோத்து கத்தாழை எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 to 15 minutes வச்சோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு எல்லோ கலர் லிக்விட் ஃபார்ம் ஆகும். அது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடலாம். அதை கட் பண்ணதுக்கப்புறமா வந்து இந்த ஆலோவேராவில் இருக்க 2 சைடில் இருக்க முள் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் கட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியாக 2ஆக கட் பண்ணிடலாம். நடுவில் கட் பண்ணிவிட்டு இதுக்கு நடுவில் இருக்க அந்த கலர்லெஸ்ஸான ஜெல்லை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஆலோவேரா ஜெல் வந்து நம்மளோட ஃபேஸ்க்கும் சரி ஹேருக்கும் சரி ரொம்ப ரொம்ப மாய்ஸ்சரைசிங் கொடுக்கும். இதே மாதிரி 2 லீஃபையும் வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரெஷ் ஆலோவேரா கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரிசர்வேட்டிவ் கடையில் வாங்கினது யூஸ் பண்ணிக்கலாம். பட் கலர்லெஸ், ஆல்கஹால் ஃப்ரீ, அப்புறமா பர்ஃப்யூம் ஃப்ரீயாக எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு எம்டி மிக்சியில் நம்ம ஹேண்ட் வாஷ்லேருந்து எடுத்து வச்சோம் இல்லையா வேப்பிலை, அந்த வேப்பிலையை உள்ளே சேர்த்துக்கிட்டு இது கூடயே வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஆலோவேரா ஜெல்லு உள்ளே சேர்த்துக்கிறேன். இது கூடயே வந்து ஒரு கை அளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை வந்து தண்ணி இல்லாமல் சுத்தமாக தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போது அதிலேருந்து கொஞ்சோண்டு ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவு ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாம் ஃபேஸ் பேக்காக. இதுதான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஹேர் பேக்கு. இப்போது நம்ம ஹேர் பேக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆயில் அப்ளை பண்ணிடுங்க. உங்கள் ஹேர் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்கள் ஹேரை 2 பார்ட்டிஷனாக பிரிச்சுட்டு இதை வந்து நம்ம ஹேர் அண்ட் ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். நான் இன்றைக்கி நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து அப்படியே
நம்மளோட ஹேர் அண்ட் ஸ்கேல்பில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஒரு சில பேருக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாக இருக்காது. அப்படி கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா நீங்கள் அதிலேருந்து ஜூஸ் மட்டும் எடுத்து உங்களோட ஹேர் அண்ட் ஸ்கேல்பில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பன் போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஹேர் வாஷ் பண்ணிடலாம். எப்படியும் 30 மினிட்ஸ் நம்ம சும்மா தான் இருக்க போகிறோம். அந்த 30 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம ஒரு குட்டியாக ஃபேஸ் கேர் ரொட்டீன் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துடலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிளென்சிங். இதுக்கு நம்ம ஆல்ரெடி இந்த ஜூஸ் மட்டும் எடுத்து வச்சோம் இல்லையா, அதை எடுத்துக்கலாம். அந்த ஜூஸை ஒரு காட்டன் பேடில் இல்லாட்டி காட்டனில் நல்லா டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணி எக்ஸஸாக இருக்க ஜூஸ் எல்லாத்தையும் புழிஞ்சு விட்டுட்டு இதை வந்து நம்ம ஃபேஸை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம ஃபேஸில் இருக்க டர்ட் எல்லாமே வந்து கிளென்ஸ் ஆகிடும். இது வந்து நல்லா ஆற விட்டுறலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்க்ரப்பிங். ஸ்க்ரப்பிங்க்கு நான் 1 ஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை எடுத்துக்கிட்டு இந்த ஜூஸை வந்து ஒவ்வொரு ட்ராப்பாக உள்ளே ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இதை நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுறலாம். உங்கள் ஃபேஸில் பிம்பிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரப்பிங் அவாய்ட் பண்ணிவிடுங்க. நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் செஞ்சிட்ருக்கேன். என் ஃபேஸ்லேயும் பிம்பிள்ஸ் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஜென்டிலாக பண்ணுங்கள். அப்போர்ட் சர்க்குலர் மோஷனில் பண்ணுங்கள். இது கூடயே முடிஞ்சால் வந்து உங்கள் லிப்ஸையும் லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து 2 மினிட்ஸ் கழித்து ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம். ஸ்க்ரப்பிங் முடித்தோடனே உங்களோட ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் எல்லாமே போன மாதிரி இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ நம்ம தேர்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்துடலாம். நம்மளோட தேர்ட் ஸ்டெப் வந்து ஃபேஸ் மாஸ்க். ஃபேஸ் மாஸ்க் வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். அது கூடயே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் எடுத்துக்கிட்டு தேவையான அளவு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க ஜூஸை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க ஃபேஸ் பேக்கை ஃபேஸ் அண்ட் நெக் ஏரியாஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். இதில் நம்ம கலந்துருக்க எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய டிஸ்இன்ஃபெக்டன்ட். ஸோ ஃபேஸில் இருக்க ஜெர்ம்ஸ் எல்லாமே வந்து கில் ஆயிரும் மோஸ்ட்லி. இதை வந்து ஃபேஸ் அண்ட் நெக்கில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்குற எல்லாமே வந்து ஒரு பயங்கரமான டிஸ்இன்ஃபெக்டன்ட் தான். ஸோ உங்கள் ஃபேஸில் இருக்க ஜெர்ம்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி வந்து கில் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கடைசியாக ஒரு மாய்ஸ்சரைசர் இல்லாட்டி நைட் ஃபேஸ் க்ரீம் என்ன வேணால் சொல்லிக்கோங்க. அது நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம மீதி இருக்க ஜூஸில் ஒரு ஸ்பூன் அளவு எனக்கு ஜூஸ் வந்துச்சு. அதுக்கு நான் வந்து 2 ஸ்பூன் அளவு ஆலோவேரா ஜெல் சேர்த்துக்கிறேன். ஆலோவேரா ஜெல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடயே வந்து விட்டமின் இ கேப்சியூல், ஒரு 2 விட்டமின் இ கேப்சியூலை கட் பண்ணி உள்ளே இருக்க ஜெல் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஜூஸ் கூட ஆலோவேரா ஜெல் அவ்வளோ சீக்கிரமாக நல்லா மிக்ஸ் ஆகிடாது. ஸோ நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டதுக்கப்புறமா ரொம்ப திக்காகவும் இருக்காது, ரொம்ப வாட்டரியாகவும் இருக்காது. ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி, மீடியமான க்ரீமி கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட நைட் ஃபேஸ் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நைட் ஃபேஸ் க்ரீமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீமை வந்து
நீங்கள் டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி மாய்ஸ்சரைசிங் க்ரீமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த க்ரீமோட நம்ம ஃபேஸ் கேர் ரொட்டீனை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஹேர் வந்து ரொம்ப ஸ்மூத், சில்கி அண்ட் ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. கேமராவில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் உங்களோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்ம இன்றைக்கி ஹேண்ட் வாஷும் செஞ்சோம் இல்லையா? ஹேண்ட் வாஷும் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஒரே ஒரு சோப்பு வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு 6 months வரைக்கும் யூஸ் பண்ணுற அளவுக்கு ஹேண்ட் வாஷ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி முக்கால்வாசி அளவு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ ஷேக் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக உட்காந்து பார்த்ததுக்கு. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.